Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருணா ரங்கன்ஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா ஸ்டைல் ஸ்நாக் டிஷ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷுக்கு பேரு பழம் பொரி, பனானா ஃப்ரிட்டர்ஸ்னு நம்ம இதை சொல்லலாம். வித்தின் 5 minutes இந்த டிஷ் நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். சூப்பரான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணணும். இதுக்கு ஸ்பெஷலாக நம்மளுக்கு ஒரே ஐட்டம் தான் தேவை, நேந்திரம் பழம். நல்ல பழுத்த ஒரு நேந்திரம் பழம் எடுத்து தான் நம்ம இந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாமா? இந்த பழம்பொரிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை நல்ல ஒரு நேந்திரம் பழம். இந்த நேந்திரம் பழம் பார்த்திங்கன்னா நல்ல பழுத்தா கூட வெளியில் தோலெல்லாம் கருப்பாக இருந்தால் கூட நம்ம அது சாப்பிடும்போது ருச்சியாக இருக்கும். பட் இந்த ஐட்டம் பண்ணுறதுக்கு நேந்திரம் பழம் கொஞ்சம் பழுத்து இருக்கணும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருந்த பழம் கொஞ்சம் நல்ல ரைப்பாக எடுத்து, அதனால் கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த பழத்தில். அடுத்தது ஒரு 100 கிராம் மைதா எடுத்துட்டுருக்கு. மைதா வேண்டான்னு ஃபீல் பண்ணுறவங்க கோதுமாவில் கூட இதை செய்யலாம். சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவை. ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். பேக்கிங் சோடா ஒரே ஒரு பிஞ்சு. தேவைக்கேற்ப உப்பு, பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி. இதெல்லாம் தான் இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த பழம் பொரி செய்ய போகிறோம். முதல்ல அந்த பழம் இருக்கு இல்லையா, நேந்திரம் பழத்தை தோலியெல்லாம் நல்லா எடுத்துட்டு அந்த காம்பெல்லாம் நல்லா கிள்ளி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அது 2 பாதியாக கட் பண்ணி அது ஒரு 4 பீஸாக பண்ணி எடுத்துக்கணும். இந்த பழம் கொஞ்சம் நல்லா பழுத்து இருக்கு, அதனால நம்மளுக்கு ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஒரு குழகுழன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா பழுத்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற பழமாக நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பழம்பொரி செய்ய அந்த பேட்டர் ரெடி பண்ணலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த பவுலில் எடுத்து போடலாம். மைதா, அரிசி மாவு, சர்க்கரை, தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் கொஞ்சம் சோடா, மஞ்சப்பொடி, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். விஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லம்ஸ் எதுவும் இல்லாத நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதில் வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அரிசி மாவுக்கு பதில் ரவை கூட போடலாம், சில பேர் கார்ன்ஃப்ளவர் கூட போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைதாவுக்கு பதில் கோதுமாவை கூட யூஸ் பண்ணி இதை செய்யலாம். எல்லாம் நம்ம விருப்பம்தான், பட் ப்ரொசீஜர் எல்லாமே இது ஒன்று தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு பழம்பொரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்ல ரைட்டான கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வந்தாச்சு. மாவு நேல தூக்கி விட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளோ ஆகணும், எங்கேயுமே நிறுத்தாத. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்ம இந்த பழம்பொரியை செய்யலாம். வாங்க, அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெயை விட்டு நல்ல எண்ணெய் சூடான உடனே நம்ம இப்போது பழம்பொரி செய்ய போகிறோம். நேந்திரம் பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் நல்லா முக்கி எடுத்து 4 பக்கமும் மாவு நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி எடுத்து பொறுமையாக எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எண்ணெயில் போட்ட உடனேயே அது லேசாக கலர் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ரெட்டு கலராக ஆகிற மாதிரி பிங்கிஷ் ரெட்டாக இருக்கும். அது ஏன் ஆகிறதுனா நம்ம நேந்திரம் பழம் ரொம்ப ரைப் ஆயாச்சு அண்ட் அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் நிறைய இருக்குது. கூடவே நம்ம சர்க்கரையும் போட்டோம், அந்த கேரமலைசேஷனும் ஆயிருக்கு. இதெல்லாம் காரணம் தான் அது கொஞ்சம் டீப் டார்க் பிங்கிஷ் கலராக மாறினது. நம்ம ரொம்ப ரைப் இல்லாத ஓரளவுக்கு மீடியம் ரைப்பாக நல்ல பழமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப ரைப்பாகவும் இல்லாத ஒரு நேந்திரம் பழம் எடுத்து பண்ணினோம்னா நல்ல ஒரு லைட் ரெட்டு டின்ட்டோட நம்ம எப்பவும் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்கிற ஒரு பழம்பொரி ரெடி பண்ணிடலாம். இது சூப்பரான இந்த பழம்பொரி இப்போ நம்ம ஜஸ்ட் 5 minutesக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு சான்ஸே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக, ஒரு டீ டைமில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்காக. அவசியம் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு ஐட்டமோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.